ஹாய், ஹலோ, வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, அது செனோஃபி. செனோஃபிங்கிறது யூசுவலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி. இது வந்து மொத்தமாவே பிசினஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபோக்கஸ் பண்றது மெடிசின்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வேக்சினேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து இதோட மெயின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேக்சினேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிசின்ஸ், லைக் நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா அலர்ஜிரா எடுக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப காமனான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கிறது எல்லாமே தென்னாப்பிரிக்குள்ளது. அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி கேர்க்குள்ள கிடைக்கும் அண்ட் ஹெல்த் கேர்க்குள்ள அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது வந்து எதுக்காகலாம் பண்றாங்க அப்படின்னா, நியூராலஜி, ஆன்காலஜி அண்ட் ரேர் டிசீசஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா, லெவரேஜஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, புது புது ட்ரக்ஸ் வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு, அதே மாதிரி அதை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அண்ட் இம்யூனோ சயின்ஸோட லீடரா எப்படி இதை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா, லைக் செனோஃபி தான் ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்து சப்ளை பண்ணது. எதுக்கு அப்படின்னா போலியோ வேக்சினேஷன் அவங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து நல்ல ஒரு யூஸ் இருந்துச்சு. அதனால நெறைய பேருக்கு வராம தடுத்திருந்தாங்க. அதுதான் மெயின் ரீசன் இது வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றதுக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த போலியோ வேக்சினுக்கு அப்புறம் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் மெனிஞ்சிட்டிஸ், அப்புறம் ரேபிஸ் இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே செனோஃபியோட ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இது வந்து இப்போதைக்கு கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே இருக்கு. ரீசன் வந்து இப்போதைக்கு ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் இது வந்து கோப்பன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. பட் அதுக்கான எந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபினான்ஷியலா இல்ல அ அ அத்தாரிட்டிக்கலா எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்ட்டுமே இல்ல. பட் அவங்களோட கனெக்ஷன் வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாவும், அதே மாரி அவங்க ப்ராடக்ட்ஸ் மூலமாவும் நமக்கு வந்து கோப்பனும், செனோஃபியும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் 2மே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லைக் செப்பரேட் கம்பெனி. செனோஃபி வேற, கோப்பன் வேற. ஆனா 2 செப்பரேட் கம்பெனியும் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அ ப்ரொடியூஸ் பண்றத பார்த்து, அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்து 2 பேருக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. லைக் மெர்ஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் இதோட ஃபினான்ஷியல் அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7% சேல்ஸ் குரோத் இருக்கு. ஆனா இது வந்து ஆ லாஸ்ட் ஏப்ரல் அது அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு குரோத்துமே இல்ல. லாஸ்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் ஃபுல்லாமே அது ஃபால் தான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. நியர்லி 60% கிட்ட நமக்கு வந்து போயிடுச்சு. லைக் ஏப்ரல்ல இருந்தத விட அத விட கம்மியாயிருக்கு. அண்ட் இதோட சக்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபா மெடிக்ஸ் தான். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நியூரோ டெக்ரேட்காக. அண்ட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இத வச்சு அ அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து செனோஃபி வந்து நியர்லி 625 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுல அப்படின்னா டிஜிட்டல் ஹெல்த்லயும் அண்ட் அதோட வெஞ்சர்ஸ் பயோடெக்னாலஜிலயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். அந்த அப்ரூவல் ஆஃப் ரிசர்ச் ரியோஸ் ராக் அண்ட் இது வந்து இம்யூனியோ த்ரோம்போபைட்டின் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சரியா ஒரு அப்ரூவல் கிடைக்கல.
அதுவும் மெயின் ரீசன்ஸ் எனக்கு வந்து இவ்வளோக்கு கீழே போயிருக்கிறதுக்கு. ஆனா இது திரும்ப கண்டிப்பா மேல வரும். ஏன்னா இவ்வளோக்கு நமக்கு கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம இத வந்து ட்ரேடிங் வியூல பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு. Sanofi. Sanofiல பார்த்தீங்கன்னா, இன்னியோட ரேட் வந்து உங்களுக்கு 4400. இது வந்து இப்போ நம்ம 1 இயர்க்குள்ள கிராஃப் வச்சு பார்க்கலாம். 1 இயர்க்குள்ள கிராஃப் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே 1 இயர் கிட்டத்தட்ட டிசம்பர்ல இருந்து. ஸோ ஏப்ரல் கிட்ட தான் நமக்கு மேல வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ஃபால் தான். அப்படியே கீழயே வந்துருச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட 50% 60% வந்து நமக்கு டவுன்ஃபால் ஆயிருக்கு. இது திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, எப்படியும் ஒரு இது வந்து கொஞ்சம் லாங் டர்ம் பட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பார்த்தீங்கன்னா, 53.90. இதுவே நம்ம வந்து அங்கருந்து ஃபால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, 35% ஃபால் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு, கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இதிலிருந்து நமக்கு டெவலப் ஆகும் நம்புவோம். அண்ட் இதில ஸ்கிரீனர் டாட் இன்ல நம்ம போய் பார்க்கும்போது செனோஃபி, இதில வந்து பேர் கம்பேரிசன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. செனோஃபி வந்து 8ல இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அதோட டெவலப்மெண்ட் எதுவுமே இல்ல. அதனால அது வந்து ரொம்ப கீழ போயிருக்கு. இதுல ஆர்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா 111.44 இருக்கு. அண்ட் இது டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பிரைஸ்க்குள்ளது. இதுவே நம்ம வந்து நம்ம 50 டிஎம்ஏ பார்க்கலாம். 50 டிஎம்ஏ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. லைக் ஏப்ரல்ல தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நமக்கு ப்ராஃபிட் இல்ல. அதே மாதிரி 200 டிஎம்ஏ பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். ஏன்னா 200 டிஎம்ஏங்கிறது 200 டேஸ்க்குள்ளது, 50 டிஎம்ஏங்கிறது 50 டேஸ்க்குள்ளது. இது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். இதுல பாருங்க உங்களுக்கு பிளாக், ரெட், கிரீன். கிரீனுக்கு கீழே நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் ஆர் க்ளோசிங் பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நமக்கு 50 டேஸ், 20 டேஸ், சாரி 50 டேஸ், 200 டேஸ் அண்ட் 20 டேஸ். இதுல வந்து நமக்கு இந்த 3க்கும் கீழே க்ளோசிங் பிரைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸி டு பை. அதனால அந்த அனாலிசிஸ் படி இப்போ வந்து நம்ம செனஃபி ரொம்ப கீழே போயிருக்கு. அது கிராஷ் ஆயிருக்கு. ஸோ திரும்ப மேல வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம். இதுல இந்த ரீசன் ஃபார் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபினான்ஷியலா இந்த இயர் 2023ல அவங்க லான்ச் பண்ணது அவ்வளவா அப்ரூவல் குடுக்க முடியல. அதனால செனோஃபி வந்து இவ்வளவுக்கு கீழ போயிருக்கு. ஸோ வி வில் லுக் ஃபார் பெட்டர். அண்ட் இதோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். Until then, bye from Ranjit. Thank you. Thank you for watching news. Thank you. Bye bye.